டே டெஸ்எல்ஏ இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் எஸ்எல்ஏல என்னெல்லாம் நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். லைக் ஆப்டிடியூட் கிளாஸ், கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் கிளாஸ்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே டெக்னிக்கல் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு ட்ரெயினர்ஸ் அந்தளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. முத்து சார் கிட்ட வந்து HTML அண்ட் CSS லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன் போன வீக்காக. நான் வந்து இப்போ ஒரு வெப்பேஜ் நானே கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸ் முடிஞ்சிருக்கு, எப்படி நடத்துகிறாங்க அண்ட் உங்கள் ட்ரெயினர் நேம் என்ன? என் ட்ரெயினர் மணிகண்டன். நான் ஜாவா டெஸ்டிங் போட்டிருக்கோம். சூப்பராக நடத்துறாரு, எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை, நல்லாவே நடத்துகிறாங்க. டவுட் எப்போ கேட்டாலும் மிட் நைட்டில் மெசேஜ் பண்ணி கேட்டாலும் ரிப்ளை பண்ணுறாரு, எதுவும் ப்ராப்ளம்லாம் நல்லாவே நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கர எங்கேஜாக இருக்காங்க. இந்த உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எஸ்எல்ஏல வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் மீட்டிங் போயிட்டுருக்கு. இது எவ்ரி வெட்னஸ்டே 2 hours கண்டிப்பாக நடக்கும். ஆக்சுவலாக இது எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டார் அட்வைஸ், இன்டர்வியூ எப்படி பேசணும், இது மாதிரி சிலது நடக்கும். வாங்க பார்க்கலாம். Good afternoon, everybody. I am Karthik, one of the students in SLA. So first of all, இப்போ மேத்ஸ் சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் கொடுக்காத ஒன்று இங்கே கொடுத்துருக்குன்றதை நம்ம வந்து நம்பி உட்காந்துருக்கோம். எஸ். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே ஒரு டொமைனில் வந்து எடுத்துருப்பீங்க. ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோ ஒரு வெப் அப்ளிகேஷனோ என்னால் சொந்தமாக நான் உருவாக்கணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் தான் நான் எடுத்த முதல் ஸ்டெப் இன் SLA. எவ்வளோ நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க, நானுமே சிலதெல்லாம் சொல்லியிருப்பேன். பட் ஒன் செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா this is the correct place. இன்னொன்று, எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் போனாலுமே இந்த மாதிரி தனித்தனி கேபின்ஸ் கொடுத்து இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்குற ட்ரைனர்ஸ் கிடையாது. இந்த இடம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு அண்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக பசங்களாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கான இடம் தான் இது. நிறைய பேர் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை போய்ட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது கேட்போம். ப்ரோ, இப்போ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ப்ரோ, நான் ஜிம் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு ஜிம் ப்ராஜெக்ட்னா எந்தெந்த டேல என்னென்ன ஒர்க் அவுட் போடுறோன்ட்டு யூசர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அதுக்கான என்னென்ன ஒர்க் அவுட் டே பை டே. ஸோ ஜிம்மில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கேட்பாங்க யூசர்ஸ். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் செட்டப் தான் இந்த டிசைனு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பேக்கேஜஸ்ன்னு கேட்பாங்க, மந்த்லி, ஆனுவல், ஆஃப் எலின்ட்டு. ஸோ அந்த பேக்கேஜஸ் இப்போ ஜிம்மில் வந்து யாராவது மெம்பர்ஷிப் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் ஃபார்மை ரெடி பண்ணி இங்கே ஒரு பட்டன் செட் பண்ணிவிடுவோம். ஸோ லாகின் ஒன்ஸ் பண்ணான்னா லாகின் ஆகாது. சைன் அப் மீ பேஜுக்கு போயிட்டு இந்த ஃபார்ம் வரும், இந்த பட்டன் டச் பண்ணனா. ஸோ இந்த ஃபார்ம் பண்ணிட்டா தான் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு மெம்பர்ஷிப் பட்டன் டச் பண்ணாங்கன்னா இது வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான சர்வர் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னா MySQL டேட்டாபேஸில் ஸ்டோர் வைப்பேன். ஸோ இதுதான் என்டையரோட ப்ராஜெக்ட். எண்ட் ஆஃப் தி டே எஸ்எல்ஏல ஒன் டே இப்படி தாங்க போகும். நீங்களும் எஸ்எல்ஏல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண கோர்ஸோட டெக்னிக்கல் ட்ரைனிங்ல இருந்து எக்ஸ்ட்ராவாக கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்டிடியூட்னு உங்களை பக்காவாக ட்ரெயின் பண்ணுவாங்க நம்ம ட்ரைனர்ஸ். இது ஆஃப்லைனில் மட்டும் இல்லைங்க, ஆன்லைன்லையுமே உண்டு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்லிமிட்டட் இன்டர்வியூஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் எஸ்எல்ஏல ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க SLA இன்ஸ்டியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.